ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருப்பு உளுந்து தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நான் 125 கிராம் கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா 250 கிராம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி புழுங்கலரிசி நம்ம இட்லி அரிசி 150 கிராம் போட்டிருக்கிறேன். இது எப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்படி உலக்கில் நான் அரை உலக்கு போட்டிருக்கிறேன் இது. அதே மாதிரி இந்த இதில் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு காப்படி போட்டுட்டு, புழுங்கலரிசி அரை உலக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் 150 கிராம் அப்படிங்கிறதுனால. இதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கிறேன். இது மேக்ஸிமம் 7 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா அரைபடும். ஏன்னா கருப்பு உளுந்து முழுசாக போடுறோம் பார்த்திங்களா, அதனால். மற்றபடி இந்த அரிசி நீங்கள் எப்போவும் இட்லிக்கு எப்படி ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது என்னென்னா, நம்ம உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி நம்ம வச்சிடலாம். நைட்டுக்கு தோசை ஊற்றலாம். இப்போ கிரைண்டரில் போடலாம் வாங்க. அதே மாதிரி இந்த உளுந்து எப்படின்னா, அப்போவே நல்லா கழுகி, முதல்ல நம்ம எடுக்கும்போதே நல்லா கழுகி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கழுக வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம மாவு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அரிசியை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உளுந்து மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெந்தயம் இதில் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இந்த தோசை ரொம்ப உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு நான் போடுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதை பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 4 பேர் பெரியவங்க. நீங்கள் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது தக்கன்னு போட்டுக்கோங்க. இல்லை மறுநாள் காலையில் தோசை ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ மாவு அரைச்சி வச்சிட்டோம். நைட்டு பார்க்கலாம். இப்போ நான் கிரைண்டரில் அரைக்கும் போது தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டேன். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. நைட்டு நம்ம தேவைன்னா தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா கிரைண்டர் கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அப்போ தேவைன்னா அது ஊற்றிக்கலாம். இப்போ கெட்டியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா உளுந்து கருப்பு உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நைட் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காலையில் கருப்பு உளுந்தில் மாவு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, இப்போ நல்லா பொங்கிருச்சு. இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. அப்புறமா தோசை ஊற்றலாம். இப்போ இந்த தேங்காய் சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் நான் ஒரு முறி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ நாள் நிறைய கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம மறுபடியும் தேவை புளிப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, லைட்டாக புளியை தண்ணியில் நனைச்சி ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அரைச்சிட்டு புளிப்பு பத்தலைன்னா அந்த ஈரமான புளியை போட்டுட்டோம்னா அதோடு சேர்ந்து அரைப்பட்டுக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க சட்னி எப்படி அரைக்கலான்ட்டு. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வரமிளகா ரொம்ப காரமாக இருந்தால் அது இதாகும் அப்படிங்கிறக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஆயில் பயன்படுத்துகிறதுனா ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். பாருங்கள், இப்போ நான் வரமிளகாயை போடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வரமிளகா கருகிடக்கூடாது. ஒரு அந்த கலர் மட்டும் மாறினா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கலாம் இதையே. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க. அது உடம்புக்கு ஆரோக்கியம்தான். லைட்டாக வதக்கினா போதும். இதுவும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். கருவேப்பிலையை வதக்கிட்டேன். இப்போ இந்த புளி பாருங்கள், அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூவையும் நம்ம போட்டுக்கலாம். இது 4 பேர் சாப்பிட்றக்காக நான் போட்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அது தக்கன பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போடுறேன். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது தேவைப்படுச்சுன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். 1 நிமிஷம் அப்படி வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை தாளிக்க வேண்டாம்.
அப்படி கெட்டியாக அந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்க இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து சட்னி அரைச்சி நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம இந்த தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். புளி சரியாக இருந்தது நான் போட்டது. இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க யார் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வரமிளகா போட்டும் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும், புளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுமாரி உங்களுக்கு காரம் வரமிளகா அதிகமாகிடுச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா காரமும் அடிக்காது, உங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. சரி நம்ம இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றுங்க. ஒரு தோசை இல்லாட்டி ஊற்றி பாருங்கள். ஏன்னா நம்ம இது உளுந்துங்கிறதுனால ஒரு மாதிரி மெதுமெதுன்னு இருக்கும், கருப்பு உளுந்து போட்டுக்கிறதுனால. அதனால் நான் இப்படியே தான் நான் ஊற்றுறேன். நீங்களும் இதேமாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. இது ரஃப்பாக இருக்காது, ஏன்னா நம்ம கருப்பு உளுந்து போட்டுக்க நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நான் தண்ணி கலக்கல, அப்படியே ஊற்றுறேன். பாருங்கள் இப்போ ஊற்றிட்டோம். குழந்தைங்களுக்கு குட்டி குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தா கொஞ்சம் கனமாக சுட்டு விடுங்க, நல்லா மெதுமெதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்க சாப்பிட்றது நார்மலாக நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ தோசை சுட்டுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்களும் இந்த தோசை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி நன்றி நன்றி.